கங்கா கிட்ட சொல்றாங்க, விஜய் இந்த மாதிரி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல கங்கா. குமாரு, விஜய் நம்மள மதிச்சதே கிடையாது. அவர் பாக்குற பார்வையிலேயே அலட்சியம் தெரியுது. பத்தி ஆகாவோன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுக நம்மள மாதிரி ஆளுகளை மீட் பண்றாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும். நம்மளால விஜய்க்கு என்ன ஆக வேண்டியது இருக்கும் அவர்கிட்ட இல்லாததா? குமாரு, காவேரி புருஷனை விட கங்கா புருஷனுக்கு தான் தைரியம் அதிகம். எல்லாத்துலயும் தைரியமா இருங்க. விஜய் டிரைவ் பண்ணி வந்துட்டாரு. வீட்டு கதவை தட்டுறாரு விஜய். அப்ப காவேரி வந்து நிக்கிறாங்க. காவேரிய சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறாரு விஜய். இல்லையா காவேரி, என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கிளம்பி வந்துட்டா எங்கெல்லாம் தேடுறது? முழுக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன் தெரியுமா காவேரி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காத. ஏய், எதுக்கு என்ன தேடினீங்க? கூட இருக்கதே பயமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கு தேடினீங்க? வீடே என்னைய பார்த்து பயப்படுதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு உங்க கூட நான் இருக்கணும்? சரி, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். சரி, நீயும் பதிலுக்கு வாயான்னு இல்ல, எப்பயும் பண்ணுவியே. நான் என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டேனா என்ன? நீங்க பேசினா கோவத்துல பேசுறது, நான் பேசினா வாயாடுறது. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நானும் ஆரம்பிச்சேன் விஜய், நீங்க தான் சென்னையில இருந்து இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. பயந்துட்டேன் காவேரி, உயிரே போற மாதிரி இருந்துச்சு. வேற என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறியா? இல்ல, உள்ள வாங்க விஜய். காவேரி, எதுக்கு தேடினீங்கன்னு தானே கேட்ட. நீ வாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டா தேட மாட்டாங்களா? ஏய், நான் ரொம்ப தெளிவா லெட்டர்ல எழுதி வச்சுட்டு தானே வந்தேன். நீ எந்த காலத்துல இருக்க லெட்டர் எழுதி வைக்கிறேன்னு சொல்ற? மெசேஜ் பண்ண வேண்டியதானே? எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. விஜய், உங்க கண்ணு முன்னாடி தான் நான் வச்சுட்டு வந்தேன். காவேரி, அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி வச்ச? கொடைக்கானல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னா எழுதி வச்ச? கிளம்புறேன்னு எழுதி வச்சுட்டு வந்த, அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? லெட்டரை நான் பார்க்காம இருந்தா கூட நான் பதட்டமா இருக்க மாட்டேன். சரி, நான் இங்க வர்றேன்னு டிசைடே பண்ணல. வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். நடு ரோட்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது? இப்பதான் தெரிஞ்சிச்சு கொடைக்கானல் ஒண்ணு மாத்திரம்தான் நமக்கு கரெக்டான இடம்னு. இந்த நேரம் பார்த்து கொடைக்கானல் பஸ் வந்துச்சு. டக்குன்னு ஏறிட்டேன். நிஜமாதான் சொல்றேன் விஜய், இதுதான் என்னோட ஃபைனல் ஹோப்பா இருந்துச்சு. பதட்டத்துல காலிங் பெல் அடிச்சேன். நீ இருப்பியோ இல்லாம போவியோன்னு ஒரே பதட்டமா இருந்துச்சு. நீ உட்காருங்க விஜய், நான் வர்றேன். விஜய்க்கு தண்ணி குடுக்கறாங்க. விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, தாத்தா தான் கால் பண்றாங்க. என்ன விஜய், கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டியா? காவேரியும் பாத்துட்டேன். சந்தோஷம் விஜய். நைட்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. டென்ஷனோட டிரைவ் பண்ணுவேன். பயம் வேற எனக்கு. காவேரி அங்க இருக்கணுமேன்னு பயம். ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடல. காவேரி கிட்ட போனை கொடுப்பா. ஹலோ தாத்தா. அம்மாடி காவேரி, எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியேப்பா. வீடு குடும்பம்னா பிரச்சனை வரதாமா செய்யும். அதுக்காண்டி நீ தனியா போயிருவியா? பாவம்மா விஜய், எவ்வளவு தவிச்சு போயிட்டான் தெரியுமா? நேத்து ஃபுல்லா உன்னை எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு நொந்துட்டான் தெரியுமா? பாருமா காவேரி, நீ வீட்டுல ஒருத்தின்னு உரிமையில தான் கேள்வி கேட்டோம். நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். சரியாமா? சரி தாத்தா, 2 பேரும் பத்திரமா வந்து சேருங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க தாத்தா, நாங்க வந்துடுறோம். தாத்தா போனை வச்சுட்டாரு. விஜயும் காவேரியும் காப்பி குடிக்கிறாங்க. காவேரி சொல்றாங்க, நானே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணி கொடுத்தேன், அதை சொதப்பிட்டீங்களே பா. அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு நினைச்சா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் ஒய்? காவேரி, உன் அக்ரிமெண்ட் இன்னும் முடியல இல்ல? கை நீட்டி காசு வாங்கிட்டேன். அக்ரிமெண்ட் முடிய முடியும். உங்களோட அடிமை நானு, அதானே? காவேரி, நக்கலா பேசுறது நிப்பாட்டு. ஏற்கனவே எனக்கு டயர்டா இருக்கு. உண்மை நக்கல் மாதிரி தெரியும் பாஸ். மேடம், இந்த அக்ரிமெண்ட் பீரியட்ல என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. திடீர்னு உங்க ஃபேமிலில இருந்து யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏதோ மனிதாபிமான அடிப்படையில இத்தனை நாள் நம்ம கூட இருந்துச்சே ஒரு பொண்ணு, அது காணாம போயிடுச்சேன்னு தேடி வந்தீங்களோன்னு நினைச்சேன் விஜய். பரவாயில்ல விஜய், நீங்க செம்ம தெளிவா இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காப்பி கொடுத்ததில்ல காவேரி, அதுக்கு சொன்னேன். வாங்க விஜய், பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வசதி இருக்காது. சோஃபாவை விட பெட் கம்ஃபர்டபுளா இருக்கும். வாங்க. காவேரி, தேங்க்ஸ். விஜய், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றோமா? இந்த அக்ரிமெண்ட் அடிமையோட கடமை இல்லையா? நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். காவேரி, வீட்டுல நீ இல்லைன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.